ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவரின் திருவார்த்தைகளை தியானம் பண்ணவும், ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல ஒரு தருணத்துக்காக ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். கிருபை எங்களை தாங்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு கீழ்ப்படியாதவன் சவுல் என்கிற தலைப்பில் தியானம் பண்ண இருக்கிறோம். கீழ்ப்படியாதவன் சவுல். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8-9 வசனம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறிப்போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். கீழ்ப்படியாதவன் சவுல், சால் த டிசோபீடியன்ட். அறிமுகமாக சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன். அவனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் அவனுக்கும் அவன் தேசத்துக்கும் எத்தனை பெரிய ஒரு மாபெரும் இழப்பு என்பதை இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பில் நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். ஏனென்றால் பெலிஸ்தீர்கள் யுத்தம் செய்யும்படியாக மிக்மாஸ் என்கிற இடத்துல அவர்கள் பாளையமிறங்கி இருந்தார்கள். சவுலின் படை ஒரு சிறிய படைதான். மக்களும் மிகவும் பயந்தவர்களும் நிலையற்றவர்களுமாய் இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் சவுல் துணிந்து நின்று தேவனுக்காக காரியங்களை செய்ய வேண்டியவன். ஆனால் ஒரு விஷயத்தில் தவறினான். யுத்தத்துக்கு போவதற்கு முன்பு அந்த நாட்களிலே தேவ ஜனம் ஆண்டவரை தேடி உடன்படிக்கை பெட்டியோடு போவார்கள், அல்லது பலி செலுத்தி அவர் முகத்தை தேடி ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுவார். இது அதிகமாக தாவீதின் வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். அப்படி சவுலும் யுத்தத்துக்கு போவதற்கு முன்பு அவன் பலி செலுத்தும்படியாக இருந்தான். ஆனால் முன்னமே சாமுவேல் சொல்லியிருந்தார், நான் வருவேன், காத்திரு அப்படின்னு. நீங்கள் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். இப்படி 7 நாள் ஆன உடனே சாமுவேல் வர தாமதித்த பொழுது இவன் துணிந்து அந்த பலியை செலுத்தினான். பலி செலுத்தி முடிக்கிற பொழுது சாமுவேல் வந்து விட்டான். சவுலே, நீர் இப்படி செய்தது என்ன? மதியீனமான காரியத்தை செய்தீர் என்று சொல்லி, உன் ராஜ்யம் இனி நிலைநிற்காது, ஆண்டோட இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசனுக்கு அதை கொடுப்பார் அப்படின்னு சொன்னார். அன்னிலிருந்து சவுளுடைய ராஜ்யம் குறைவுபட்டது மட்டுமல்ல, அவனுடைய உயர்வு அதிகமாய் தடைபட்டது. பிறகுதான் ஆண்டவர் சவுலை தள்ளி தாவீதை கொண்டு வந்தார். அப்படின்னா இந்த 13ஆம் அதிகாரம், இந்த நிகழ்ச்சி எவ்வளவு முக்கியம் பாருங்கள். சவுலின் கீழ்ப்படியாமையினால் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு பேரிழப்புங்க. அதை விவரிக்கிறது தான் இந்த 13ஆம் அதிகாரம். இதில் அறிமுகமாக சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன், நமக்கு பிரயோஜனமான வார்த்தைகள். இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரமே பகுதியை மிகப்பெரிய ஒரு துயரத்தின் பகுதிங்க. அது மிகப்பெரிய ஒரு துயரம் இங்கே இருக்கிறது. ஏனென்றால் ராஜாக்களின் வம்சத்தை நிறுவ வேண்டியவன் சவுல். அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு, முதல் ராஜா இல்லைங்களா? அதாவது இவன் மாத்திரம் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து சரியாய் நடந்திருந்தால்
இவன் ராஜவம்சத்துக்கு ஒரு தகப்பனாக இருந்திருப்பாங்க. இவனுக்கு பிறகுத்தான் எல்லா ராஜாக்களும் வந்திருப்பார்கள். ராஜவம்சத்துக்கு தகப்பனாக இருந்திருப்பான். ஆனால் இவனுடைய கீழ்ப்படியாமை அத்தனையும் பாழாக்கி விட்டது பாரு. ஒரு மனிதன் செய்கிற தவறு அவன் சந்ததி மட்டுமல்ல, தேசத்துக்கே மாபெரும் ஒரு இழப்பை கொண்டு வருகிறது பாரு. அதுக்கு நல்ல திருஷ்டாந்தம் இந்த சவுல் ராஜா. இவன் மட்டும் கீழ்ப்படிஞ்சு நடந்திருந்தால் தேசத்தின் நிலைமை வேறு விதமாக கூட இருந்திருக்குங்க. அன்றைக்கு இருந்த தேசத்தின் நிலவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமான ஒரு காரியங்க. அப்படியே அறிமுகமாக சொல்லிட்டு பாருங்க, கவனிங்க. இதிலிருந்து நம்ம சில பாடங்களை கற்றுக்கொள்கிறோம், இந்த சவுலின் தோல்வியிலிருந்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து. நம்பர் 1 என்னென்னா, ஜனங்களை பார்த்தீங்கன்னா மிகுந்த துயரத்தில் இருந்தார்கள். பயத்திலும் நடுக்கத்திலும் துயரத்திலும் இருந்தார்கள். நீங்கள் 6-7 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 6-7 வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகையிலும் ஒழித்து கொண்டார்கள். எபிரேயரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கீலேயாத் தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். அதான் நான் இவ்வளோ நேரம் சொன்னேங்க, அவன் கேரக்டர் என்ன. ஜனங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர்கள் மிக்மாஸில் திரளாய் வந்து இறங்கி இருக்கிறார்கள். ஆனால் இவங்க ஜனங்க பார்த்தீங்கன்னா இப்படி பயந்தவர்களும் பலனற்றவர்களும் சிதறி போனவர்களுமாய் இருந்தார்கள். சொல்லப்போனால் ஓநாய் கூட்டத்துக்கு முன்பு ஆட்டு மந்தை போல நடுங்கி கொண்டிருந்தார்கள். அப்படின்னா இந்த ஜனத்தை எப்படி ஊக்கப்படுத்தி ஆண்டவரை நம்பி கொண்டு போயிருக்கணும் சவுல், அதை செய்யலை பாருங்க. ஒரு தலைவன் அப்படின்னா அவன் ஜனங்களுக்கு ஊக்கம் கொடுக்கிறவனாக இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும். வீட்லேயும் அப்படித்தான். குடும்ப தலைவன் குடும்ப தலைவின்னா அல்ல சபையில் ஊழியக்காரன் சொன்னால் மந்தைக்கு தைரியம் கொடுக்கிறவருக்கு. ஒரு நெருக்கம் வரும்போது, பாடுகள் வரும் பொழுது மந்தை பார்த்து ஓடக்கூடாது. அவர்களை வந்து மந்தையை பார்த்து அவர்கள் இருக்கிற தைரியத்தை இழக்கிற மாதிரி பேசக்கூடாது. அதுக்கு பதிலாக அவர்களை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தணும். அதுதான் ஒரு ஊழியக்காரருக்கு அழகு, குடும்ப தலைவருக்கும் தலைவிக்கும் அழகு. கவனிக்கணுங்க. இவனை பாருங்க, ஒரு ஓநாய் கூட்டத்துக்கு முன்பு ஒரு ஆட்டு மந்தை இருப்பது போல ஜனங்கள் இருக்கிறார். ஆனால் இவனோ உறுதியாக செயல்படலை, ஊக்கப்படுத்தலை, ஜனங்களை பலப்படுத்தலை. எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் தன் கடமையே தவறி விட்டான். அதுதாங்க இவனுடைய தோல்விக்கும் ராஜ்யத்தின் தோல்விக்கே ஒரு அடித்தளமாய் போய்விட்டது. அதோட இவன் நாட்களில் தேசத்தின் பரிதாப நிலைமை பார்த்தீங்கன்னா ஷாக்காக இருக்கும் நமக்கு. அப்படி ஒரு வசனம் இருக்குது பாருங்க, இதே 13ஆம் அதிகாரத்தில் வருது. ஜனங்களிடத்தில் யுத்தம் செய்வதற்கு ஆயுதங்களே இல்லையா. அப்படி யுத்த ஆயுதத்தை தயாரிக்காதபடிக்கு பெலிஸ்தியர்கள் பார்த்து கொண்டார்கள் இருக்கு. எத்தனை துயரம் பாருங்க. அதை சரி பண்ணுமில்ல முதல்ல சவுல் ராஜா. வாசியம் பார்க்கலாம் 19-20. எபிரேயர் பட்டயங்களையாயிலும் ஈட்டிகளையாயிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொள்ளன் அகப்படவில்லை. இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண் வெட்டிகளையும் தங்கள் கோடாரிகளையும், விவசாய கருவிகளெல்லாம் விவசாய கருவியை சரி பண்றதுக்கு அங்கதான் போகணுமா, தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிஸ்தரிடத்திற்கு போக வேண்டியதா இருந்தது. பாத்தீங்களா, இஸ்ரவேல் தேசத்தை ஒரு கொல்லனும் காணப்படலையாம். ஆகவே ஆயுதங்களை கூராக்குவதற்கு அவர்களால் இயலாதபடிக்கு நிராயுதபாணிகளாய் இருந்தார்கள். எத்தனை துயரம்! இதை நான் யோசித்த பொழுது இன்றைக்கு இருக்கிற சபையின் நிலைமை அப்படி அன்றைக்கு இருந்திருக்கிறது. சாத்தான் இன்றைக்கு அதைத்தான் சபைகள் மத்தியில் செய்து வருகிறான் இல்லையா. நமது ஆயுதங்கள் மாம்சத்துக்குள் இராமல் அறங்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகள் பவுல் எழுதுகிறாரு. அந்த ஆயுதம் என்ன? விசுவாசம், ஜெபம், கீழ்ப்படிதல், பரிசுத்தம்,
உலக சிநேகம் அல்ல. இதுதான் நமது ஆயுதம். இதெல்லாம் இல்லாதபடிக்கு சாத்தான் இன்றைக்கு பார்த்து கொள்ளுகிறான். ஆகவே தான் இன்றைக்கு திருச்சபையானது தங்கள் ஆயுதங்களுக்கு உலகத்தை நாடுகிறார்கள். சினிமாவை போல சபையில் வந்து அவர்கள் இறக்குமதி செய்கிறார்கள். எல்லாம் இன்னைக்கு சினிமா மயமாய் போயிடுச்சு, உலகமயமாய் போய்விட்டது. அதுதாங்க எழுதியிருக்கு பாருங்க. சாத்தான் அப்படி பண்ணிட்டான். அன்னைக்கு ஒரு கொல்லனும் அகப்படலை. அப்படின்னா நம்மிடத்தில் இருக்கிற ஆவிக்குற ஆயுதங்கள் இல்லாமல் செய்வதற்கு சாத்தான் அத்தனை காரியங்கள் செய்கிறார். அதுக்கு துணை போகிற ஊழியக்காரர் இருக்கிறார், ஊழியக்காரிகள் எழும்பி இருக்கிறார்கள். அதுதான் துக்கமான விஷயம். இன்னைக்கு விளைவு சவுலின் முடிவு தோல்வியாக இருந்தது போல திருச்சபை இன்றைக்கு தோல்வியை நோக்கி தீவிரமாய் பயணப்படுகிறது என்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய துக்கமான விஷயம். இதை கேட்குற ஊழியக்காரர்கள் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நமது ஆயுதங்களை, ஆவிக்குற ஆயுதங்களை பலப்படுத்தி கொண்டு சர்வாயுத ஆயுதங்களை தரித்து கொண்டு யுத்தத்துக்கு தரித்து நில்லுங்கள். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா? இதோட மோசமான ஒரு விஷயம் என்னென்னா, அதுவும் நமக்கு பிரயோஜனங்க. நாளுக்கு நாள் சவுலின் படை குறைந்து கொண்டே போனது. பின்ன எப்படி இருக்கு, எல்லாம் ஓடி போயிட்டு கண்மலைக்கும் கோகைக்கும் ஓடிட்டாங்க. சவுலின் படை குறைந்து கொண்டே போனது. என்ன ஒரு துக்கமான விஷயம் பாருங்க, இல்லையா? இன்றைக்கும் நமக்கு ஆவிக்குரிய பலன் குறைந்து கொண்டே இருக்கிறது. திருச்சபைகளின் நிலைமை இன்றைக்கு ஐசியூவில் இருக்கிற மாதிரி, பேஷண்ட் ஐசியூவில் இருக்கிறது போல் இன்றைக்கி நிலைமை இருக்கிறது. துக்கமான விஷயம். இதை நான் சொல்கிறது நோக்கம், நாம் பலப்பட்டு பூர்வ பாதைக்கு திரும்பணுன்றதுக்காக சொல்கிறேங்க. கேட்குற ஊழியர்கள், விசுவாசிகள் அப்படி பலப்படுத்திக் கொள்ளுங்க, திரும்புங்க பூர்வ பாதைக்கு. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இதை ஒரு அறிமுகமாக வையுங்கள். கீழ்ப்படியாதவன் சவுல். இதிலிருந்து ஒரு 3 கருத்தை சொல்ல விரும்புகிறேன். முதல் கருத்து நம்பிக்கையின்மை, லேக் ஆஃப் ஃபெய்த். இப்போ 1 சாமுவேல் 13:7 வாசிங்க. எபிரேயரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கீலேயாத் தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். நம்பிக்கையின்மை, லேக் ஆஃப் ஃபெய்த், லேக் ஆஃப் ஃபெய்த். முதல்ல இந்த சவுலுக்கு இருந்த நல்ல பின்னணி கொஞ்சம் பார்ப்போம். இவன் பொல்லாதவன் நம்ம எடுப்பில் முடிவுக்கு வந்துடக்கூடாது. இவனுக்கு இருந்த நல்ல பின்னணி, குட் பேக்ரவுண்டு, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒன்று ஒன்று சொல்லுவேன், கவனிங்க. இவன் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். இவனுடைய தகப்பன் கீஸ், அவர் ஒரு நல்ல பராக்கிரமசாலி, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. நீங்கள் 1 சாமுவேல் 9 முதல் வசனம். பென்யமின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன். தகப்பன் பராக்கிரமசாலிங்க. அவன் பென்யமின் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அப்போ இவன் ஒரு நல்ல குடும்ப பின்னணி, பென்யமின் கோத்திரம், அதில் பராக்கிரமசாலியாக இருந்த கீசின் குமாரன் இந்த சவுல். 2வது, அவன் நல்ல சரீர திடகாத்திரம் உள்ளவன். அவனும் சாதாரண விஷயம் இல்லை, சவுலும் நல்ல திடகாத்திரம் உள்ளவன். நீங்கள் 2வது வசனத்தை வாசிச்சாவது தெரிந்துடும் உங்களுக்கு. அழகுள்ளவன், அவனை போல அழகுள்ளவன் ஒருவனும் இல்லையா. அவன் நின்றால் அத்தனை இஸ்ரவேலர்களும் அவன் தோலுக்கு கீழாக இருந்தார்கள். அப்படியே எப்படி இருந்திருப்பான் பாருங்க. வாசிக்கலாமா? 2வது வசனம் பாருங்க. அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோலுக்கு கீழாய் இருக்கத்தக்கதாக உயரமுள்ளவனாய் இருந்தான். பார்த்தீங்களா? அழகுள்ளவன், உயரமானவன், நல்ல பராக்கிரமசாலி. அப்படிலாம் ஒன்றும் சவுல் குறைவான ஆள் கிடையாதுங்க, ஆண்டவர் செலக்ட் பண்ண ஆள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல திடகாத்திரமானவன். அப்புறம் நல்ல வாழ்க்கை அவனுக்கு இருந்தது. எப்படி? நல்ல ஒரு கிராமத்து வாழ்க்கை, நல்ல தகப்பன் தாய். அவன் தகப்பன் கேட்டுக்கொண்டு போய் கழுதை தேட போனான்லாம் பார்க்குறோம். நல்லா பராமரிக்கிறவன், நல்ல குடும்பம், கிராமத்து வாழ்க்கை. அப்படி அவனுடைய வாழ்க்கை பார்த்து நல்ல வாழ்க்கை.
3-5 வசனத்தில் அந்த விவரம் இருக்குது, நீங்கள் வாசிச்சுக்கிடுங்க. நான் சொன்னது அங்கே இருக்குது அப்படியே. அப்புறம் 4வது தன்னடக்கம் உள்ளவன். தன்னடக்கம் சவுல் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒன்று, எவ்வளவாய் தன்னை தாழ்த்தினான், தன்னடக்கமும் தாழ்மை உள்ளவனாக தான் இருந்தான். சாமுவேலை பார்க்க போகிறா, சாமுவேல் சொல்கிறார், உன்னை ராஜாவாக ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்ன உடனே அவன் அவ்வளவாய் தாழ்த்துறாங்க. இப்போ 20-21 வாசிங்களேன். 9-20-21. 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சியும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமின் கோத்திரத்துக்கு குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். அந்த அளவுக்கு பாருங்க, எவ்வளவா தாழ்த்துறேன், என் குடும்பம் சிறியது, நான் சிறியவன், எவ்வளவேனும் தகுதியில்லை என்று தன்னை அவ்வளவாய் தாழ்த்தினவன் தான். பாருங்க, இன்னும் கூட சொல்கிறேன் உங்களுக்கு, நல்ல தைரியசாலி. நீங்கள் 1 சாமுவேல் 11 பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது, அதை குறிச்சிக்கிடுங்க. நல்ல ஒரு தைரியசாலி, எல்லாவற்றுக்கும் மேலாக அவனத்தில் பிடிச்ச ஒரு நல்ல குணம் இருக்குதுங்க. இது இன்னைக்கு இருக்கிற நமக்கு எல்லாருக்கும் தேவை, குறிப்பாக ஊழியர்களுக்கு இது தேவைங்க. அருமையான ஒரு குணங்க. என்ன குணம்னா, இவனை குறித்து ஜனங்களெல்லாம் அற்பமாக பேசுகிறாங்க, குறை சொல்கிறாங்க, இவனா நம்ம ஆளப்போகிறவன் அப்படின்லாம் பேசுகிறான். ஆனால் அந்த சமயத்தில் அவன் எப்படி நடந்து கொண்டான், அதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. வாசிங்க பார்க்கலாம். 10:27. 1 சாமுவேல் 10:27. ஆனாலும் பேலியாளி மக்கள், இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். இதெல்லாம் அசட்டி, அவன் சட்டையே பண்ணலுங்க. அவன் பேசுறாங்க, இவனா ரட்சிக்க போறான். ஆளை பார்த்தா தெரியல, குடும்பத்தை பார்த்தா தெரியல, ஒரு பேக்ரவுண்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவனா நம்ம ஆள்றது, இவனா நம்ம ஆட்சி பண்ணுறது, இவன்லாம் ஒரு தலைவன், எல்லாம் நேரம் ஐயா அப்படி இப்போ சொல்கிறோமில்ல. அதை போல ஜனங்கள் சொன்ன பேலியாளின் மக்கள் சொல்கிறாங்க. அதற்கு இவன் காது கேளாதவன் போல் இருந்தான். என்ன அருமையான ஒரு கேரக்டர் பாருங்க. அதை குறித்து சட்டை பண்ணலங்க. ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய தகுதி இது, ஒரு ஊழியக்காரர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதி இதுதான். 4 பேர் பேசுவாங்க, 4 பேர் குறை சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஊழியமே செய்ய முடியாது இல்லையா? அடுத்தவன் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா வேலைக்காரன் கூட இப்படி குறை சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாருங்க. அப்படி அதை கேட்க வேண்டியதாக இருக்கணும், அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த விஷயங்களில் தேவ ஜனங்கள் காது கேளாது போல் இருப்பது நல்லது. அப்படி இருந்த நல்ல கேரக்டர், இந்த நல்ல பின்னணி சவுலுக்கு இருந்தது. இப்படி நல்ல ஒரு பின்னணி இருந்தும் நற்குணங்கள் இருந்தும் ஏன் அவன் தோல்வி அடைந்தான் கேட்டிங்கன்னா, அவன் நம்பிக்கையற்ற ஒரு நிலைமைக்கு போயிட்டா, விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது அவனுக்கு. அதுதாங்க பிரச்சனை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனை இப்படி ஆனான்னா, இவனுக்கு இருந்தது சிறிய படைதான். பெலிஸ்தேருக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சவுலின் படை மிக சிறியது தான். ஆனாலும் தன் படையைத்தான் நம்புறாவன். அது மட்டுமல்ல, அந்த போர் யுக்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வியூகம், யுத்தம் பண்ணுகிற அந்த வியூகம், அதை தான் நம்புறாங்க. தன்னுடைய படையை நம்பினான், யுத்த தந்திரத்தை நம்பினான், யுத்த வியூகத்தை நம்பினான். ஆனால் கர்த்தரை நம்பவில்லை. எங்கேயாக இந்த இடத்துல அவன் கர்த்தரை நம்பினா, விசுவாசித்தான் அப்படின்னு இருக்கா? பலி செலுத்த வந்தான், அது கடமை, அது எல்லாரும் செய்யணும், அதுதான் செஞ்சானே தவிர கர்த்தரை நம்பினான் என்றோ விசுவாசித்தான் என்றோ பின்பற்றினான் என்று சொல்லப்படலைங்க. அப்போ இவனுடைய தோல்விக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் நம்பிக்கையற்றவன். ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை அவனுக்கு, விசுவாசம் இல்லை அவனுக்கு. ஆகவே தான்
தோல்வி இவனுக்கு ஆரம்பமாகிறது. இந்த 13ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது இஸ்ரவேலில் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். அவர்களில் 2000 பேர் சவுலோட கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும் 1000 பேர் யோனத்தானோட கூட பென்யமீன் நாட்டிலுள்ள கிபியாவிலும் இருந்தார்கள். மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான். அப்போ இங்கே ஆண்டவர் தேடினானோ நான் ஒன்று வரல பாருங்க. தன் படை பலத்தை யுத்த தந்திரத்தை மட்டும் நம்பியிருந்தான். ஆனால் தாவீதுக்கு இவன் நேர்மாறானவங்க. தாவீது அரசாட்சி செய்த பொழுது ஆரம்பித்த பொழுது என்ன பண்ணார்னா, ஒரு வசனம், அற்புதமான வசனம் இருக்கு. சவுலுக்கும் தாவீதுக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஒரு வசனத்தில் தெளிவாக பார்த்துடலாம். நீங்கள் 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை பாருங்க. நமது தேவனுடைய பெட்டியை திரும்பி நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். பார்த்தீங்களா? உடன்படிக்கை பெட்டி தான் ஒரு வெற்றியை கொண்டு வந்தது. உடன்படிக்கை பெட்டி தேவ பிரசன்னம். யுத்தத்துக்கு போவதற்கு முன்பு அதைத்தான் கொண்டு போவார்கள். ஆசாரியர் சுமந்து கொண்டு போவார்கள். உடன்படிக்கை பெட்டி தான் இஸ்ரவேல் தேசத்தின் மையம். இஸ்ரவேல் தேசத்துடைய பலமே உடன்படிக்கை பெட்டி. ஏன்னா உடன்படிக்கை பெட்டி என்பது கிருபாசனம். கிருபாசனங்கிறது ஆண்டவர் அமர்கிற ஒரு பாதஸ்தானங்கிறது, தேவ பிரசன்னம். அதுதான் பலன். அதை தேடாதே போய்விட்டான். ஆனால் தாவீது ராஜாவாக வந்த பிறகு அவர் செய்த முதல் வேலை, உடன்படிக்கை பெட்டியை அமினதாபின் வீட்டில் இருந்து கொண்டு வந்தார், எருசலேமில் வச்சார். பார்த்தீங்களா? ஆவிக்குரியவங்களுக்கும் மாம்சத்துக்கும் தான் பெரிய வித்தியாசம் இல்லையா? ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆபிரகாம் ஆவிக்குரியவன், லோத்து மாம்சத்துக்குரியவன். ஆபிரகாமுக்கு சோதனை வந்தது. ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா அவன் மறுபடியும் பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான் அப்படின்னு வரும். ஆனால் லோத்தோ பாருங்க, அவனுக்கு சோதனை வந்தது, யுத்தத்தை பிடிபட்டு போயிட்டான். ஆனால் எங்காகில் ஒரு திருப்பி கொண்டு வந்தாங்களே, எங்காகில் ஒரு இடத்துல பலிபீடம் கட்டினான் வருதா? அவன் வாழ்க்கையில் வராதுங்க இல்லையா? மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் தங்க மாட்டான், ஒதுங்க மாட்டான்னு சொல்லுவாங்களே, அதை போல இவன் எந்த சமயத்திலும் பலிபீடத்துக்கு வந்தது கிடையாதுங்க. அவன் மாம்சத்துக்குரியவன். அதுதான் சவுலுக்கும் தாவீதுக்குள்ள வித்தியாசம். தாவீது ஆண்டவரை தேடி முதலிடத்தில் கொடுது. ஆகவே தான் ராஜ்யபாரம் சிறப்பாக இருந்தது. கேட்குற கத்திரி பிள்ளைகளே, எதுவாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட நெருக்கடியாக இருக்கட்டும், முதலிடத்தில் ஆண்டவரை வையுங்கள். முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கள். பிறகு அஞ்ஞானியல் நாடி தேடி தானாக கொடுப்பேன்னு சொன்னார். அது 100% உண்மைங்க. அப்பன் இயேசு சொன்ன மத்தேயு 6:33 நான் மறக்கக்கூடாத ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் சவுல் தோல்வி அடைந்தார், தாவீது வெற்றி பெற்றார். தாவீது ராஜ்யபாரம் சிறப்பாக இருந்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆசான் ஒரு ராஜா இல்லையா? அவனும் பாருங்க, அவன் பட சின்ன பட, அவனை எதிர்த்த எகிப்திய ராஜா சேரா, அவன் பட டபுள் மடங்கு. இவன் 5 லட்சம் 10 லட்சம். ஆனால் அந்த நேரத்தில் ஆசா ஆண்டவரை நம்பினார். ஆசா பண்ண ஜபம் நமக்கு தெரியும். பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் நற்றவனுக்காக உதவி செய்து லேசான காரியம் ஆண்டவரே துரத்தை விட வந்திருக்கானே அப்படின்னு ஒரு யதார்த்த ஒரு ஜபம் பண்ணா இருப்பாருங்க. ஆண்டவர் சார்ந்த விளைவு ஆசாவுக்கு வெற்றி கொடுத்தார் கர்த்தர். இதுதான் நமக்கு இதுதாங்க ஆலோசனை, அறிவுரை. கேட்குற கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க, ஆண்டவரை தேடுங்க. வாலிப பிள்ளைகள் சோத்திரம், நீங்கள் வெற்றி பெறணும்னா இதுதான் சீக்ரெட்டு, வேற ஒன்றும் இல்லை. எவ்வளோ படிக்கலாம், வெளிநாடு போகலாம், அது பண்ணலாம், இதை பண்ணலாம், ஆண்டவரை தேடலை, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கலன்னா உங்களுக்கு சித்திக்காது, காரியம் வாய்க்காது என்கிற ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை முதலில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே அவன் ஆண்டவரை நம்புவதை விட்டு படைபலத்தை நம்பினான். இதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு செழிப்பும் காரியம் கைகூடி வந்த பொழுது தான் இப்படி நம்பிக்கையை அவன் இழந்து வேற மார்க்கத்துக்கு நம்பிக்கை திருப்புறான்.
அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மறுபடியும் முதல் வசனம் 13:1 வாசிங்க. சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது. ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம், 1 வருஷம் வந்த உடனே அவருக்கு ரொம்ப மேட்டியமாயிருச்சுங்க இல்லையா? நம்ம கூட அப்படி தான், கொஞ்சம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா போதுங்க, அவ்வளோதான். பிடிக்கவே முடியாது சிலரை. அது வரலும் பாருங்க, ஜபம் என்ன, உபவாசம் என்ன, தாழ்த்துறது என்ன, போகிறது என்ன, வர்றது என்ன, ஒரு உபவாசம் விட மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் ஆசீர்வதிச்சிட்டா போதுங்க, உபவாச ஜபத்துக்கு வர மாட்டாங்க, ஆலயத்துக்கு வர்றதே லேட்டாக தான் வருவாங்க. அப்புறம் என்னை விட்டால் யாருன்ற நிலைக்கு போயிடுவாங்க. அதுதான் சவுலுங்க. ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆன உடனே அவருக்கு ரொம்ப பெருமை வந்துருச்சு அவருக்கு. இது நமது வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை அறியாமலே வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாயிருங்கள், கவனமாயிருங்கள். ஓசியாவில் ஒரு வசனம் இருக்குது, 13:6 வாசிங்க பார்க்கலாம். ஓசியா 13:6. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. திருப்தியான பிறகு அவள் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. அதனால் என்னை மறந்தார்கள். பார்த்தீங்களா? திருப்தியான பிறகு மேட்டிமை, ஆண்டவரே மறந்துட்டாங்க. அதுதான் ஒரு நேரம் சொன்னேன் நான் உங்களுக்கு. பார்த்தீங்களா? இப்படி நடக்குன்னு ஆண்டவர் முன்னாடி சொல்லிட்டார் இஸ்ரவேல் ஜனத்துக்கு. உபாகமம் நீங்கள் 8ஆம் அதிகாரம் 12 14 17 வசனம் அப்படியே ரெஃபரன்ஸ் வச்சு பாருங்கள். நீங்கள் போகிற தேசத்துக்கு போனவருக்கு புசித்து கொடுத்து திருப்தியான பிறகு என்னை மனமேட்டிமையாகி என்னை மறந்துடாதீங்க, அப்படி நடக்கும்னு சொல்லிக்காருங்க. ஆனாலும் இந்த ஜனம் மறந்துட்டாங்கன்னு ஓசியா பேசுகிறாரு. அதுதான் நமக்கும், அதுதான் சவுலுக்கும். ஆகவே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரா, ஆசீர்வதிக்க தாழ்த்துங்க. உயர்த்துகிறாரா, உயர்த்த தாழ்த்துங்க. உங்கள் உயர்வு நிரந்தரமாயிருக்கும். ஹல்லேலூயா. சவுலுக்கு பாருங்க, அந்த 1 வருஷம் ஆன உடனே பெருமை தான் தன்னம்பிக்கை கொண்டு வந்தது. தன்னம்பிக்கை உள்ள மனிதர்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைப்பது கடினம். தன்னம்பிக்கை உள்ளவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். பேதுருவை பாருங்க, ஆண்டவரே எல்லாரும் விட்டு போனாலும் நான் ஒரு நாளும் போக மாட்டேன், சாவிலும் காவலிலும் பின்பற்றி வருவேன் என்று தன்னம்பிக்கை விளைவு. ஒரு வேலைக்காரிக்கு முன்பு அந்த மனுஷனை அறியேன் என்று சபித்து சத்தியம் பண்ணி மாபெரும் தோல்வி அடைந்தார். காரணம் தன்னம்பிக்கை. கேட்குற பிள்ளைகள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லைங்க, தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை. தேவனை நம்புங்கள். அவரை நம்புகிற மக்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பு தாழ்த்துகிற, தங்களை சிறியவர்களாய் கருதுகிறவர்களை கர்த்தர் ஒரு நாள் கைவிட்டதே கிடையாது. ஆகவே ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துங்க. எவ்வளோதான் இருந்தாலும் வெறுமையாக்குங்க, கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவரை நம்புங்கள், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? நம்பிக்கை இன்மை. 2வது இதிலிருந்து பதவி துஷ்பிரயோகம். 1 சாமுவேல் 13:8-9 மறுபடி வாசிப்போம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். இப்போ சாமுவேல் வருவதுக்கு தாமதமாயிருச்சு. ஏன் தாமதமாகுதுன்னா, சவுலுக்கு இது ஒரு விசுவாச சோதனைங்க அது இல்லையா? இந்த தாமதம்ங்கிறத நம்ம வாழ்க்கையில் கூட நமக்கு தேவன் வைக்கும் விசுவாச சோதனை. சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஆண்டவர் லேட் பண்ணுறாருங்க, ஜெபம் கேட்கப்படலை, டிலே ஆகுது அப்படின்னு அவசரப்படக்கூடாது. இந்த தாமதம் என்பது இது எத்தனை பேர் யாரை கேட்குறீங்களோ உங்களோட கர்த்தர் பேசுகிறார் இன்னைக்கு. தாமதமாகுதா, அது உங்களுக்கு கர்த்தர் வைக்கிற விசுவாச சோதனை. சவுலுக்கு அது விசுவாச சோதனை. அதாவது தரிசனத்துக்கும் விசுவாசத்துக்கும் மாபெரும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற கூட்டம். ஆகவே விசுவாசத்தில் நில்லுங்க. ஸ்தோத்திரம். பார்க்கிறதை அல்ல, ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கை தான்
நம்ம உயர்த்தும். அந்த மனசில் வைங்க. ஸ்தோத்திரம். தாமதித்த பொழுது இவன் பலி செலுக்க துணிந்து தன் பதவியை துஷ்பிரயோகம் பண்ணினான். இல்லையா? சரி, இப்போ சவுலுக்கு ஒரு நல்ல பின்னணி இருந்தது முதல்ல சொன்னேன். ரெண்டாவது, சவுலுக்கு இருந்த சில சிலாக்கியங்கள், பிரிவிலிஜஸ், சவுலுக்கு இருந்த சில நல்ல சிலாக்கியங்கள் என்னன்னு பார்க்கலாம். அதையும் சொல்கிறேன் பாருங்க. ஒன்று, ராஜாவாக இருக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் இந்த சவுல். இல்லைங்களா? ஆண்டவர் தானே செலக்ட் பண்ணுறாரு முதல் ராஜாவா. அது முதல் சிலாக்கியம். இல்லை, ராஜா இஸ்ரவேலி மேல் ராஜாவாக இருக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படின்னா ஆண்டவரை உயர்த்துறதுக்கு எத்தனை வாய்ப்பு இருந்திருக்குங்க. இல்லையா? தாவீது ராஜா எவ்வளோ சொல்கிறார், ஆட்டு மந்தையில் கிடந்தேன், ஆண்டவரே எவ்வளோ தூரம் உயர்த்துறீங்க, நான் ஏமாத்துறேன், என் வீடு ஏமாத்துறோம், எப்படிலாம் பேசுகிறாருங்க. இப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆண்டவரை உயர்த்துவது எத்தனை வாய்ப்பு இருந்தது. முதல்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ராஜாவாவதற்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவனுக்கு அதுக்கேற்ற தகுதியும் இருந்தது. தகுதி இல்லாமல் இல்லை அவனுக்கு. ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருந்தார், பலத்தை கொடுத்திருந்தார். அப்புறம் மூணாவது, கர்த்தர் அவனோடு இருந்தாருங்க. அது சாமுவேல் சொல்கிறாரு. நீங்கள் 1 சாமுவேல் 10:7 பாருங்க. இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும்போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார். தேவன் உன்னோடு இருக்கிறார். சும்மாலாம் சொல்லலை சாமுவேல், சவுலோடு கர்த்தர் இருந்தார். இல்லையா? அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தான். அப்புறம் அவருக்கு ஏற்ற தகுதி, ஞானம் எல்லாமே ஆண்டு கொடுத்திருந்தார். நல்ல சிநேகிதனாகி சாமுவேலை கொடுத்திருந்தார், நல்ல ஜனங்களை கொடுத்திருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். எவ்வளோ சிலாக்கியங்க. இல்லையா? அவனோடு இருந்து வேற இருதயத்தை கொடுத்தாராம். நீங்கள் 10:6 வாசிங்கன்னா அவனுக்கு வேறு இருதயம் இருந்தது, வேற ஆவியுடையவனாக இருந்தான். அப்புறம் 4, நான் சொன்னது போல் நல்ல சிநேகிதர்களும் இருந்தார்கள் சாமுவேல் முதற்கொண்டு. இத்தனை நல்ல சிலாக்கியங்கள், பிரிவிலிஜஸ் இதெல்லாம் இருந்தோம். ஏன் சார் இவன் தோல்வி அடைந்தான்? தோல்விக்கு அடிப்படை எங்கே ஆரம்பித்ததுன்னு கேட்டிங்கன்னா, இவன் தேவனை மறந்து விட்டான். அப்படி தான் சொல்லணும். தேவனை மறந்து விட்டான். ஆகவே தான் கர்த்தர் கொடுத்த பதவியை அவன் மிஸ்யூஸ் பண்ணான், துஷ்பிரயோகம் பண்ணான். இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு வைத்த ஸ்தானத்தில் நிலைத்திருக்கணும்னா கவனமாக நடக்கணும். நீங்கள் எதுவாக இருக்கட்டும் கவனமாக நடக்கணும். உயர்த்திருக்கலாம், பணம் நிறைய கொடுத்துருக்கலாம், இப்படி நிறைய சிலாக்கியங்கள் இருக்கலாம். ஆனால் கவனமாக இல்லைன்னா அத்தனையும் போயிடும். இங்கே பாருங்க, 8-9 வருஷத்தை வாஸ்தமே அவன் பலி செலுத்தினான்னு சொல்லி, பலி செலுத்துவதற்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் தான் ஆகுங்க. அந்த 1/2 மணி நேரம் பலி செலுத்தி 1/2 மணி நேரத்தில் தன் எதிர்காலம் எல்லாத்தையும் ஒரே அடியாக பாழாக்கிட்டான். 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கலாம்ல அவன். ஆகவே தான் ஒரு 1/2 மணி நேரத்தில் தன் எதிர்காலத்தை, தன் வம்சத்தையே பாழாக்கிட்டாங்க. அவசரம். ஆகவே தான் கர்த்தருடைய பிள்ளை கவனமாக காலடி வைக்க நான் சொன்னேன். உங்களுக்கு 1000 ப்ரிவிலேஜஸ் இருந்தாலும் உங்கள் ஸ்டெப் வைக்கிறது கவனமாக இருக்கணும். 1/2 மணி நேரத்தில் எல்லாத்தையும் பாழாக்கிட்டான் சார். இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பின் சத்தம். ஏன்னா சவுல் ஒரு ஆசாரியன் அல்ல, ராஜா தான். பலி செலுத்தக்கூடிய தகுதி இவனுக்கு இல்லை. ஆசாரியில் கூப்பிட்டு பலி செலுத்தும்படி ஏவலாம். ஆனால் பலியை செலுத்தக்கூடிய அதிகாரம் ஆசாரியனுக்கு மட்டும்தான் இருந்து. அதான் சொல்கிறார், நீ வெயிட் பண்ணுப்பா, நான் வரேன்னு சாமுவேல் சொல்லிருக்காருங்க. ஆனால் இவனோ சூழ்நிலை பார்த்து அவசரப்பட்டு பலி செலுத்த, ஆசாரியன் செய்கிற வேலையை ராஜாவா இவன் செய்தான். விளைவு சாமுவேல் சொல்றார், இப்போ எத்தனை துக்கமான விஷயம். மதியனமா இந்த காரியத்தை நீ செய்து விட்டீர், உன் ராஜ்யம் உன்னை விட்டு எடுபட்டு விட்டது, வேற ஒருத்தன் கட்ட கொடுத்துட்டாரு, போப்பா அப்படின்ட்டாரு. 1/2 மணி நேரத்தில்
அனைத்தையும் பாழடித்து விட்டான் சவுல். இதை போல இன்னொரு ராஜா கூட தெரியும் நமக்கு, உசியா ராஜா. நல்ல ராஜா, வெள்ளாண்மை பிரியன், 52 வருஷம் இஸ்ரவேல் தேசத்தை கிட்டத்தட்ட பசுமை புரட்சிக்கே வழிநடத்தினவர். நல்ல ராஜா தான். ஆனால் ஒரு வசனம் இருக்குதுங்க, பயங்கரமான வசனம். நமக்கெல்லாம் அது ஒரு எச்சரிப்பின் சத்தம். 2 நாளாகமும் 26:19-22 வசனம். ஏன் சார் அவன் முடிவு எப்படி இருந்தது, ஏன் அப்படி ஆனது? வாசிக்கலாமா? 2 நாளாக 26:19-22 வசனம். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூபகலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது, ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாய உசியா தன் மரணம் நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாவின் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்காரனாய் இருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். ஒரு நல்ல ராஜா குஷ்டரோகியா இருந்து சாகரவர்களும் தனித்த வீட்டிலே குஷ்டரோகியா இருந்து செத்தான் சார். ஏன் சார் இந்த ஊசியாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவுன்னா, நீங்கள் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 15வது வசனத்துக்கு கடைசி பகுதியும் 16வது வசனமும் கொஞ்சம் வாசிங்களேன். அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி, பார்த்தீங்களா, பலப்பட்ட போது கேடு உண்டாகும்படி மனம் மேட்டிமாயிருச்சு அவனுக்கு. அழிவுக்கு முன்னானது அகந்தைன்னு சொல்றார் நீதிமொழிகள்ல, இல்லைங்களா? ஆகவே கவனிக்கணும், அகந்த வந்தது அழிவுதான். அதான் சொல்கிறேன், நல்ல படிக்கிற பிள்ளைகள், வேலை பார்க்குறவங்க, நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் வளர்ந்துட்டா கூடவே இது வந்துடும், அகந்த வந்துடும். நான் யார் தெரியுமா, என் குடும்பம் எப்படித்தான், பின்னணி என்ன தெரியுமா, அப்படி இப்படின்னு அகந்த கவனிக்கணும். அழிவுக்கு கொண்டு போய் நிறுத்திடுங்க. அழிவுக்கு முன்னானது அகந்த. ஆகவே ஸ்தோத்திரம், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் சுய சித்தத்தை சுயஞானத்தை சாராமல் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், உங்கள் களஞ்சிகளெல்லாம் பூரணமாய் நிரம்பும்னு நீதிமொழி 3 வாசிக்கிறோம். சரிங்களா? உசியா ராஜா எச்சரிப்பின் சத்தம், இந்த சவுலும் எச்சரிப்பின் சத்தம். பாருங்க, தேவன் நம்ம கைவிட மாட்டார் அப்படி நிற்கணும் கடைசி வரலும். அதுதாங்க நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை ஆன்ற பேரில். அப்படிப்பட்டவர்கள் பதவி காப்பாற்றிப்பாங்க. ஆனால் இவன் அப்படி செய்யலை. பாருங்க, இவன் பலியிட்டு இழந்துட்டான். பக்தியை இவன் ஒரு சடங்காக மாற்றிட்டாங்க. அவன் பலி செலுத்தினா வெற்றி பெற்றலாம். பார்த்தீங்களா? பலி செலுத்தினா வெற்றி பெற்றலாம். ஆனால் ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை நம்பணும், அவர் என்ன சொல்கிற கேட்கணும், அதெல்லாம் இல்லை. ஆகவே சொன்ன பக்தி ஒரு சடங்கு. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு பாருங்கள், ஆராதனைக்கு போனால் போதும் எல்லாம் சரியாயிடும், அவ்வளோதான், அது இஷ்டம் போல் வாடுறது. அதுதான் பக்தி சடங்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஆராதனைக்கு போய் சப்ஸ்கிரிப்ஷன் செலுத்துறது, காணிக்கை செய்கிறது, அதுக்கு பண்ணுறது, இது பண்ணுறது. ஆக இதெல்லாம் செஞ்சுட்டா போதுன்றதுன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கும் அப்படி தான் இருக்கான். பக்தி ஒரு சடங்காக இருக்கிறது, அது தோல்வி தான் கொண்டு வருங்க. சவுலுக்கு பக்தி ஒரு சடங்காக போயிடுச்சு. பலி செலுத்தினா தவிர அதுக்கு ஒரு இருதயம் இருக்கணும் இல்லை அவனுக்கு. அந்த இருதயம் இல்லை அவனுக்கு. ஆண்டவர் தேடுற இருதயம், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிற இருதயம், பக்தியுள்ள இருதயம் கிடையாது அவனுக்கு. விளைவு தோல்வி. தோல்விக்கு அடித்தாலும் போட்ட இடம் இந்த 13ஆம் அதிகாரம். இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம். ஆகத்தான் நான் கொஞ்சம் தீர்க்கமாக ஸ்ட்ராங்காக பேச வேண்டியது இருக்குது, கவனிக்கணும். ஆகவே உங்கள் வெற்றி நிலைத்திருக்க வேண்டும் என்றால், தொடர்ந்து உங்கள் செழிப்பு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, காரியம் கைகூடி வரணும்னா சோத்திரம் பக்தி தேவைதான். அதற்கு முன்பாக உங்கள் இருதயம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். உண்மையான பக்தியாக இருக்கணும். காலையில் தோன்றுகிற பனி போல இஸ்ரவேல் ஜனத்துடைய பக்தி இருந்துதான். அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்ச நாள் சூரியன் வந்தவொடனே போயிடுது.
அப்போ சிக்கல் வந்த பொழுது, போராட்டம் வந்த உடனே எல்லா பக்தியும் போயிடுது. அப்படி இருக்கப்படாது. என்ன ஆனாலும் கர்த்தருக்குள்ளே இருங்கள். தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் பண்ணினான். 13 அதிகாரத்தில் 14வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அதில் ஒரு கருத்து இருக்கு பாருங்க. 13:14. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி, தாவீதைத்தான் சொல்றாருங்க. தாவீது இருதயத்துக்கு ஏற்ற தாசன். அப்போஸ்தலர் 13:22 பார்க்குறோம். இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்னங்க அர்த்தம்? ஒரு பக்தன் சொன்ன அந்த விளக்கத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. இருதயத்துக்கு ஏற்ற தாசன் அப்படின்னா என்னன்னா, தேவனுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் கீழ்ப்படுகிறவன். கவனிக்கணும். கடைசி நிமிஷம் வரை கர்த்தருக்கு காத்திருக்கிறவன். படைகள் குறைந்து கொண்டே போனாலும் துணிந்து அவைகள் நடுவே நிற்கிறவன். சவுலின் படையெல்லாம் குறைஞ்சிருச்சு, ஆனாலும் துணிச்சலாம் நிற்கணும் ஆண்டவருக்காக. படைகள் குறைந்து கொண்டே போனாலும் தேவனை நம்பி அவைகள் மத்தியில் நிற்கிறவன். பேரழிவு நெருங்கினாலும் கர்த்தர் அவனை விடுவிக்கிறவரை ஆசையாமல் நிற்கிறவன். எல்லா குவாலிஃபிகேஷனும் தாவீதுக்கு பொருந்தும். அவன் தான் இருதயத்துக்கு ஏற்றதாசன். இருதயத்துக்கு ஏற்றதாசன்னா எவ்வளோ அதுக்கு ஒரு தகுதி பார்த்தீங்களா? தேவனுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் கீழ்ப்படுகிறவன், கடைசி நிமிஷம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவன், படைகள் குறைந்து கொண்டே போனாலும் இருக்கிற படைகள் மத்தியில் எதிர்த்து நிற்கிறவன், பேரழிவு நெருங்கினாலும் கர்த்தர் விடுவிக்கிறவரை ஆசையாமல் இருக்கிறவன். அவன் தான் இருதயத்தை ஏற்றதாசன். இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை சார்ந்திருக்கிற மனிதன். ஆனால் சவுல் அப்படி இல்லை. சரிங்க, இப்போ சவுல் பலி செலுத்தின உடனே சாமுவேல் வந்துட்டார். பதறான். அப்போ சவுல், ஐயோ கொஞ்ச நான் காத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் என்ற மாதிரி பேசுகிறான். கடவுள் இவ்வளோ பக்கத்தில் இருக்கிறான்னு தெரிஞ்சா, ஐயோ நான் அதெல்லாம் நான் செஞ்சிருப்பேனே அப்படி பேசுகிறோம் இல்லையா? அது மாதிரிங்க. பலி செலுத்த உடனே வந்துட்டாருங்க. ஆண்டவர் இவ்வளோ சமீபத்தில் இருக்கிறான்னு தெரிஞ்சா உடனே இவ்வளோ சீக்கிரத்தை பதில் கொடுப்பான்னு தெரிஞ்சிருந்தா நான் அவசரப்பட்டிருக்க மாட்டேன் என்று பதறுகிறோம், கையை பிசைகிறோமே. அதை மாதிரி சவுல் கையை பிசைந்து கொண்டு அவசரப்பட்டதுக்காக நிற்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சாமுவேல் ஏற்ற நேரத்தில் வந்தாருங்க. ஆண்டவர் அப்படித்தான். இந்த கேட்குற கத்திரி பிள்ளைகளே, அவசரமே படக்கூடாதுங்க. ஆண்டோடைய வருகை எப்பொழுதும் சரியான நேரத்தில் இருக்கும் இல்லையா? ஆண்டவர் நம்ம தேடி வர்றது இருக்க சரியான நேரத்தில், ஒரு கணப்பொழுதும் லேட் பண்ண மாட்டாருங்க, தாமதிக்கவும் மாட்டார். சரியான நேரத்தில் வருவார். 100% உண்மை. சீசர்கள் படகு எடுத்துக்கொண்டு போகிறார்கள். முழுதும் தண்டு வலிக்கிறத கஷ்டப்படுறாங்க. வேதம் சொல்கிறது, மத்தேயு 14 ஆச்சு பாருங்க, இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடல் மேல் நடந்து வந்து சீசர் எடுத்த படகில் ஏறினால் அங்கே சூறாவளி காற்று அமர்ந்தது. இரவின் 4ஆம் ஜாமம் என்ன அர்த்தம்? ஏற்ற நேரத்தில் கர்த்தர் வருவார்னு அர்த்தம். அவர் தான் அனுப்பினவர் கைவிடுவாரா? அந்த யாத்திரை அவர்களுக்கு துக்கமாய் முடிந்ததா? இல்லையே. யாத்திரை அனுப்பின ஆண்டவர், துவக்கினவர் முடிய செய்தார். அது உங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் அதுதான் உண்மை. அவர் தான் துவக்கினார், அவர் தான் முடிப்பார். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஏற்ற நேரத்தில் வருவார். எப்படி வருவார் நமக்கு தெரியாது, எங்கே வருவார் நமக்கு தெரியாது. ஆனால் ஏற்ற 4ஆம் ஜாமத்தில் வந்தார்னா ஏற்ற நேரத்தில் வருவார்னு அர்த்தம். கைவிட்டு விடவில்லையே. ஆகவே அது வரையிலும் நீங்கள் அவசரப்படாமல் தரித்து நின்று பொறுமையாயிருங்கள். எந்த விதத்தில் அவசரப்பட்டு வேற காரியத்தை செஞ்சிடாதீங்க. கர்த்தர் வைத்த ஸ்தானத்தை துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க என்கிற ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை இங்கே நம்ம பார்க்குறோம். சீசர் மத்தியில் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்.
இது நான் சொல்லும்போது ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது எனக்கு. ஓசியா 6ஆம் அதிகாரம் 3வது வசனம், 6:3. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். கண்டிப்பா வருவார். ஆனால் சவுல் அவசரப்பட்டு விட்டான். இப்போ அதோட ஒரு விஷயம் என்னன்னா, 13, 11, 12 பார்த்தீங்கன்னா, உண்மையை சொல்கிறோமில்ல, தப்பு பண்ணிட்டேன்னு, ஆனால் சூழ்நிலையை காரணம் காட்டுகிறார். அதுதான் இதோட மோசம் இல்லையா? 11, 12 வாசிங்களேன். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றார். சூழ்நிலையை குற்றஞ்சாட்டினான். சூழ்நிலை சரியில்லைங்க, நான் ஒன்றும் பண்ணலை, சூழ்நிலை அப்படி. இன்னைக்கு அது அப்படியே நம்ம வாழ்க்கை இருக்குதா இல்லைங்களா? அநேக தேவ பிள்ளைகள் தவறை ஒத்துக்கொள்வதற்கு பதில் சூழ்நிலையை காரணம் காட்டி தப்பிக்கிறவர்கள் தான் அதிகம் இல்லையா? அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, குடும்பம் சரியில்லை இல்லையா, சூழ்நிலை சரியில்லை, உலகம் முழுவதும் பொருளாதாரம் சரியில்லைங்க, ஆகவே தான் நான் சரியில்லைங்க. நம்ம சரியில்லைன்றதை முதல்ல ஒத்துக்கணும். சூழ்நிலையை காரணம் காட்டி தப்பித்து கொள்ள நினைத்தான். ஆண்டவருக்கு தெரியாதெல்லாம் தெரியும். தேவ ஜனத்துக்கு நான் ஒன்று சொல்லி அடுத்த குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவ ஜனம் அப்படின்னா யாருன்னு கேட்டால், அதையும் ஒரு பக்தன் சொல்கிறேன் உங்களுக்கு. தேவ ஜனம் யார் என்றால், சூழ்நிலை காட்டிலும் மேலானவர்கள், பொருட்களை காட்டிலும் மேலானவர்கள், தீய ஆலோசனைக்காரரை காட்டிலும் மேலானவர்கள், ஆண்டவருக்கு மட்டுமே கீழ்ப்படுகிறவர்கள். தேவ ஜனத்துக்கு ஒருத்தர் சொன்ன கண்டென்ட்டுங்க, என்ன அருமையாக இருக்கு பாருங்க. சூழ்நிலை காட்டிலும் மேலானவர்கள், பொருட்களை காட்டிலும், தீய ஆலோசனைக்காரரை காட்டிலும் மேலானவர்கள், ஆண்டவருக்கு மட்டும் கீழ்ப்படுகிறவர்கள் இல்லையா? ஆகவே இது கேட்குறவங்க கவனமாக இருந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்கள். கர்த்தர் வைத்த ஸ்தானத்தை துஷ்பிரயோஜனம் பண்ணாதீங்க. இல்லைன்னா சாமுவேல் சொல்கிறார் பாரு, உன் ராஜ்யம் நிலை நிற்காது. எத்தனை ஆபத்தான வார்த்தை, இது எச்சரிப்பான வார்த்தை. இதை உணர்ந்து விழிப்புணர்வு அடைந்து கவனமாயிருங்கள். உன் ராஜ்யம் நிலை நிற்காது சொல்கிற அளவுக்கு போகப்படாது. சரிங்களா? 3வது கீழ்ப்படியாமை. முதல்ல நம்பிக்கையின்மை, 2வது பதவி துஷ்பிரயோகம், 3வது கீழ்ப்படியாமை. 13:13. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். கீழ்ப்படியாமை. இப்போ இந்த குறிப்பில் கூட சவுலுடைய இந்த மதியனன் இருக்கு பார்த்தீங்களா, ஃபூலிஷ்னஸ், அதை கொஞ்சம் பார்க்கணும். நான் ஒவ்வொரு குறிப்பிலும் இந்த சவுலின் கேரக்டர் சொல்லிட்டு வரேன். முதல் குறிப்பில் சவுலின் அந்த நல்ல பின்னணி அப்படி சொன்னேன். 2வது குறிப்பில் சவுலுக்கு இருந்த நல்ல சிலாக்கியங்கள் சொன்னேன். இந்த 3வது குறிப்பில் பார்த்தீங்கன்னா சவுலின் மதியீனமான காரியம். அவனுக்கு இருந்த அந்த மதியீனங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக சொல்கிறேங்க. 1 வீண் பெருமை. 1-2 வசனம், 1 சாமுவேல் 13:1-2 அப்படி மனசு வைங்க. வீண் பெருமை. 2வது 8-9 வசனம் துணிகரம். 3வது நீங்கள் 14ஆம் அதிகாரம் 24 பதஷ்டமான ஆணை, துணிந்து ஆணை போடுற ஒரு வெற்றி காத்த கொடுக்குறாருங்க. சந்தோஷப்படணும் இல்லை, ஒருவரும் போஜனம் பண்ணக்கூடாது, போஜனம் பண்ணால் அவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்றார். எப்படி இருக்குங்க? பதஷ்டமான ஒரு ஆணை. அப்புறம் கீழ்ப்படியாமையும் பொய்யும். 15:21 எல்லாருக்கும் நல்லா தெரியும். கீழ்ப்படியில் ஆகாக கொல்லுப்பா, அமலேக்கல்ல நிற்கிற மண்ணுன்னு சொன்னால் ஆகாக விட்டுட்டான், நலமானதை விட்டுட்டான். கேட்டான சொல்கிற பாருங்க, ஜனங்கள் அப்படி செய்தார்கள் பலியிடுவதற்குன்னு கேட்குற. பொய், கீழ்ப்படியாமையும் பொய்யும். அப்புறம் 23ஆம் அதிகாரத்தை வந்து பாருங்க, தீராத பகை. தாவீதை கொல்லணும்னு சுத்தம் சுத்துறான். தேவனால் தெரிந்து விட்ட ராஜா
அபிஷேகம் பண்ணப்பட்டானா தீராத ஒரு பகை இருந்தது. கடைசியில் குறி கேட்க போனா ஐயா 28 அதிகாரத்தில். இதுதான் அவனுடைய மதியினம், ஃபோலிஷ்னஸ், வீண் பெருமை, துணிகரம், பதஷ்டமான ஆணை, கீழ்ப்படியாம, பொய், தீராத பகை, குறி கேட்கிறவன். இத்தனை உனக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருந்தோம், ஸ்லாக்கியங்கள் இருந்தோம், இவ்வளோ மதியனமாக போய் தோற்று போனதுக்கு என்ன காரணம்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம், அவன் தேவனை மறந்து விட்டான். நல்லா ஆரம்பித்தாங்க, ஆரம்பம் நல்லா இருந்தது, நன்றே ஆரம்பித்தான், துவங்கினான், முதல் ராஜா இல்லையா? ஆனால் முடிவு துயரம். இதை கேட்குற கத்தரி பிள்ளைகளே எல்லாருக்கும் ஒரு வார்னிங். இதெல்லாம் ஆவியில் ஆரம்பம் பண்ணினா மாம்சத்தில் முடிவேற போகிறோமோ கேட்குறாரு பாருங்க. கலாத்தியர் 3:3 பவுல். ஆகவே ஆவில் ஆரம்பித்து ஆவில் தான் முடிக்கணும். இது கேட்குற கத்தரி பிள்ளைகளே உங்கள் முடிவு எப்படிக்கணும், அதான் முக்கியம் இல்லையா? வயசானவங்க மட்டுமில்லை, எல்லாருக்கும் சொல்கிறேன். நல்லா ஆரம்பிச்சிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்று நீதியை நிறைவேற்றி ஆண்டவர் கொடுக்கறது போகிறதெல்லாம் ஆரம்பத்தில். ஆனால் வர 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 எல்லாம் இழந்து ஒன்றும் இல்லாத போயிடுவாங்க. பெரும்பாலான கிறிஸ்தவத்தின் நிலைமை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. அதெல்லாம் எச்சரிக்கை சத்தம் அதான் சொல்கிறாருங்க. வாசிங்கள் இந்த கலாத்தியர் 3:3. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? மாம்சத்தினால் முடிவு பெற போகிறீர்களோ? இதை கேட்குற யாரோ எவரோ கர்த்தர் பேசுகிறாங்க. எப்படி ஆரம்பிச்சுங்க? சில வருஷத்துக்கு ஆவிக்கிற வாழ்க்கை எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குது வாழ்க்கை? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு சின்ன பாவம் வந்தாலும் தூக்கமே வராது. ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி அது வெளியாத்திர வரலும் தூக்கமே வராது. லேட்டாக போனால் மனசெல்லாம் அடிச்சுக்கிடும் இல்லைங்களா? ஒரு சின்ன வார்த்தை மனம் பதறி பேசிட்டா நமக்கு இருப்பு கொள்ளாது. ஆனால் இப்போ நிலைமை என்ன கவனிக்கணுங்க. இன்றைக்கு அனலும் இன்றி குளிரும் வெதுவெதுப்பான நிலைமைக்கு போயிட்டோம். முடிவு தான் ரொம்ப முக்கியம், கவனிக்கணுங்க. இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே உங்கள் முடிவு எப்படி? இன்றைக்கு ஆண்டவர் வந்தால் என்ன நடக்கும், அல்லது நமக்கு அழைக்கு இருக்குமானால் நம்ம நிலைமை என்ன யோசிங்க. சவுல் துவைக்கிறது நல்லது, ஆனால் முடிவு துக்கம். நிறைய ராஜாக்கு அப்படி இருக்கிறாங்க. ஏன் அவ்வளோ தூரம்? பவுலுக்கீழே இருந்து ஊழி செய்தவன் தேமாவை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். 2 தீமோத்தேயு 4:10 வாசித்து பாருங்க. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போயிட்டான். யார் சொல்றது? பவுல் சொல்றார். ஒருவேளை பவுலுக்கு பிறகு இவனே பவுல் ஸ்தானத்துக்கு வந்திருக்கலாம். அந்த அளவு உடன் ஊழியக்கார. இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போயிட்டான்னா துவங்கினான் தேமா, ஆனால் முடிவு துக்கம். ஆசா ராஜாவும் நல்ல ராஜா தான், நல்லா தான் தோக்கினார். முடிவு பார்த்தீங்கன்னா அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனை அல்ல பரிகாரிலே தேடினான், காலில் காயங்கண்டு செத்தே போனான். உசியா ராஜா நல்லா தான் துவங்கினா இல்லையா? முடிவு பாருங்க, குஷ்டரோகியாக இருந்து, ஏன்னா மனம் ஏட்டிமையாகி குஷ்டரோகியாக இருந்து அப்படியே செத்தான். ஆகவே தான் சொல்கிறேன், இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பின் சத்தம். கேட்குற கத்திரி பிள்ளைகளே துவக்கம் எப்படி இருந்தது, முடிவு எப்படி முடிக்க போறீங்க? சவுலை பாருங்கள், நன்றாய் துவங்கினான், நன்றாய் முடிக்கவில்லை. துக்கமான விஷயம். காரணம் கீழ்ப்படியாமை. தேவனையே மறந்துட்டான், கீழ்ப்படியாமல் போனான். சில வார்த்தைகளை சொல்லி நான் உங்களை ஜெபிக்க விரும்புகிறேன். தேசத்திலே ஆண்டவரின் ஆளுகை இருந்தது. அன்றைக்கு தேசத்தை ஆண்டவர் தான் ஆளுகை செய்கிறார் என்று ஜனங்கள் முதற்கொண்டு ராஜா வரலும் தெரியணும். அதில் தான் நிற்கணும். அவங்க தேசத்தை ராஜா இல்லை, ராஜாவை ஏற்படுத்தி ராஜாதி ராஜா ஆண்டவர் ஆளுகை செய்கிறார் நினைச்சா அத்தனை பேர் கீழ்ப்படிவாங்க. ஆனால் இவன் ராஜ்யபாரம் பண்ண ஆரம்பித்த உடனே தேசத்தை தேவன் ஆளுகை செய்கிற எண்ணம் போயிருச்சு அவனுக்கு. விளைவு நான் தான் ராஜா, நான் தான் ஆளுகை செய்கிற எண்ணம் வந்ததுனால அவனுடைய முடிவு இப்படி போயிடுச்சுங்க. கடைசியில் கீழ்ப்படியாமல் போனான். ஆகவே எதிர்காலத்தை குறித்து, தேவன் வைத்த ஸ்தானத்தை குறித்து, பொறுப்புகளை ஸ்லாக்கியங்களை குறித்து எப்பொழுதும் தேவஜனம் கவனமாக இருக்க வேண்டும். இவன் நிலைமை பாருங்க, பின் நாட்களில் போயிடுச்சு. ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. சாமுவேல் சொல்கிறார், அதை ஒரு விஷயம் வாசிச்சிடலாமா? 13:14 மறுபடியும் அதை வாசித்து ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 13:14.
சாமுவேல் சவுலை பார்த்து, ம், புத்தீனமாய் செய்தீர், ம், உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். ம், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். ம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது. இஸ்ரவேலின் மேல் ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவார்னா நீ கீழ்ப்படிஞ்சு ஒழுங்கா இருந்திருந்தா ஸ்திரப்படுத்தியிருப்பார் அப்படின்னு அர்த்தம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது. உமது ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி ம், அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். ம். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னார். இதை வாசித்து பார்த்தீங்கன்னா ஏதோ அவசரப்பட்டு சாமுவேல் திடீர்னு ஒரு நியாய தீர்ப்பு சொல்லிட்டார் போல தெரியும் உங்களுக்கு. அப்படி இல்லை. இவன் எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும்னு சொல்றாருங்க. அதுக்கு தான் கடிந்து கொள்றாரு இவனை. இதுக்கு மேலாகலாம் ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லி எதிர்கால ராஜ்யபாரம் நன்றாயிருப்பதற்கு எச்சரிப்பின் சத்தம் தான் இது. ஆனால் அவன் கேட்கல. நம்ம வாழ்க்கையில் அப்படித்தான். ஆண்டவர் உடனடியாக கடிந்து கொள்றாருன்னா அல்லது ஊழியர்கள் மூலம் கடிந்து கொள்ற எதுக்குன்னா இதற்கு மேல் நீங்கள் நல்லா இருக்கணும்னு, இதற்கு மேல் உங்கள் காரியம் நல்லா இருக்கணும், சரியாக உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆரம்பத்தில் கர்த்தர் கடிந்து கொள்வார். ஆரம்பத்தில் கர்த்தர் கடிந்து கொள்வது இனிமேல் நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான். தெற்கு ராஜ்யம் யூதா ராஜ்யம் அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் வடக்கு ராஜ்யத்தை சரிபட்டு போக ஒப்பு கொடுத்துட்டாருங்க அசீரியாவுக்கு, இனிமேல் சரியாக இருக்கணும்னு சொல்லி. ஆனால் அந்த எச்சரிப்பு சத்தம் எடுக்கலை. அதுதான் நமக்குங்க. ஏன் கர்த்தர் கடிந்து கொள்கிறார்? சில நேரத்தில் பார்த்து ஆரம்பத்திலே இதெல்லாம் செய்வாருங்க, பின்னாட்கள் நல்லா இருக்கணும்னு இல்லையா? ஸ்தோத்திரம். நீங்கள் இஸ்ரவேல் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்களில் சில மரணங்கள் நடந்திருக்கும். ஆசரிப்பு கூட ஏற்படுத்தின ஆரம்பத்தில் நாதாபு அபியூ செத்தான். லேவியர் 10. ஏன் செத்தான்? இதற்கு மேல் ஆசாரியில் ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லி ஒரு எச்சரிப்பின் சத்தம். தாவீது ராஜ்யபாரம் தொடங்கினாருங்க. தொடங்கின பொழுது அந்த ஆரம்பத்தில் ஊசா செத்தான். 1 நாளாகம் 13. ஏன் சார் செத்தான்? தாவீதே ஒழுங்காயிரு, ஆசிரியர் கூடாது எப்படி பராமரிக்கணும் அப்படி எதிர்காலத்தை குறித்து எச்சரிப்புன்னு சத்தம். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. சபை ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் அனனியா சப்பீரால் செத்தார்கள். 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர். ஏன்? சபை சரியா இருக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துவக்க காலத்திலே கர்த்தர் கண்டிக்கிறார்னா இனிமேல் சரியா இருக்க வேண்டும். அதுதான் நம்ம வாழ்க்கை, சவுலின் வாழ்க்கை. ஆண்டவர் கடிந்து கொள்றாருன்னா இனி சரியா இருக்கணும். இந்த கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கடிந்து கொள்வதற்கு திரும்புங்க, எச்சரிப்பு சத்தத்தை கேளுங்க. கடிந்து கொண்டால் திருத்த வேண்டியதை திருத்திக்கிடுங்க. மனம் திரும்புங்க. பாவ அறிக்கை செய்து மறுபடியும் பலிபீடத்துக்கு வாங்க, ஒப்பு கொடுங்க. நான் சரியில்லைன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நான் சரியில்லை தான் சுவாமி, இதெல்லாம் தவறி இருக்கிறேன், உன் கண்டிப்பை நான் ஏற்கவில்லை, உமது கண்டிப்பை நான் மதிக்கலை, இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்திருக்கிறேன், திரும்ப வாங்க ஆண்டவருக்கு, பலிபீடத்துக்கு வாங்க. அப்படி வருகிற ஒருவரும் கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் சொல்றாருங்க, அப்படி திரும்பி விட்டால் கர்த்தர் சொல்றாருங்க, உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி நீங்கள் திரும்பி விட்டால் கண்ணீரோடு விதைத்த நீங்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வீர்கள். விதைத்ததுக்குரிய அறுவடை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் தேவ சமூகத்துக்கு மறுபடியும் திரும்பி விட்டால் ஸ்தோத்திரம், நான் உங்களை மறுபடியும் கையில் எடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே திரும்புங்கள். சவுலின் குறைபாடுகள் இதெல்லாவற்றையும் கண்டு திருச்சி கொண்டு பலிபீடத்துக்கு வந்து சரி பண்ணுங்கள். தூக்கி எடுப்பார். பேதுரு மறுதலித்தது உண்மைத்தான். மனம் கசந்து அழுதான் வெளியே போய். அவனைத்தான் கர்த்தர் கையில் எடுத்து உயிர்த்தெழுந்த தெய்வம் கலிலேய கடற்கரைக்கு வந்து சீமோனை தேடி ஊழியத்தை கொடுத்து திருச்சபையின் தலைவராக்கினாரே. இதோட என்ன வேணும் நமக்கு? ஆகவே கேட்குறவங்க மறுபடியும் திரும்புங்க, பலிபீடத்துக்கு வாங்க, ஒத்துக்கிடுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் தூக்கி எடுப்பார், இரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணுவார். ஸ்தோத்திரம். மேன்மைப்படுத்துவார். தாவீதை உயர்த்தினது போல உயர்த்துவார். சவுலின் காரியமெல்லாம் துக்கமாக முடிஞ்சது போல முடியக்கூடாது. அதுக்கு தாங்க இந்த 13ஆம் அதிகாரம். நான் ஆரம்பத்தில் சொன்னதெல்லாம் பாருங்க, நீங்கள் அப்படியே கலெக்ட் பண்ணி பாருங்க. ஆகவே சவுலின் வாழ்க்கை நமக்கு ஒரு திருஷ்டாந்தம். ஆகவே இதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை வாழ்வடைய பண்ணுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.